என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி. தமிழ் சினிமாவில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. ஸ்டூடியோவுக்குள் நடந்த சினிமாவை கிராமத்திற்கு அழைத்து சென்று மண்வாசனையுடன் படத்தை கொடுத்தவர். கதாநாயகன் என்றால் அழகானவன் என்பதை மாற்றி நாயகனுக்கு கோவணம் கட்டி சம்பானியாக மாற்றி காட்டியவர். தமிழ் சினிமாவில் அவர் வருகைக்கு முன், அவர் வருகைக்கு பின் என்று சொல்லும் அளவுக்கு தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்து இந்திய திரையுலகையை திரும்பி பார்க்க வைத்தவர். பாரதி ராஜாவின் சொந்த ஊர் தேனி மாவட்டத்தில் உள்ள அரிநகரம். அவரது தந்தை பெயர் பெரிய மாயத்தேவர், தாயின் பெயர் மீனாட்சியம்மாள் என்கிற கருத்தம்மாள். 1941 ஜூலை 17 பிறந்தார். இவருக்கு சகோதரிகள் 3, சகோதரர்கள் 3. பாரதி ராஜாவின் இயற்பெயர் சாமி. படிக்கும் போதே நடிக்கும் ஆர்வம் வந்து நாடகமோடு மனதிற்கு கதை எழுதினார். சுகாதார ஆய்வாளராக வேலை கிடைத்தது. ஊர் ஊராக சென்று மக்களிடம் நோய் பற்றி விசாரித்து ரிப்போர்ட் செய்கிற வேலை. அப்படி ஒரு முறை பண்டிபுரம் சென்ற போது அங்கு இளையராஜா, கங்கைமரன், பாஸ்கரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. நண்பர்கள் ஆனார்கள். கம்யூனிஸ்ட் மேடைகளில் இசை வாசிக்க அண்ணன் பாவலர் பரதநாட்டினோடு சென்றவர்கள் பாரதி ராஜாவின் நாடகத்திற்கு இசை வாசிக்க மதுரை சென்றார்கள். பாரதி ராஜா இயக்கிய ஊர் சிரிக்கிறது, சும்மா ஒரு கதை போன்ற நாடகங்கள் புதுமையாக இருந்தன. இவர்களின் நாடக ஆர்வத்தை பார்த்த கம்யூனிஸ்ட் தலைவர் சங்கரையாவின் அண்ணன் மகன் அண்ணகிரி செல்வராஜ் இவர்களுடன் நட்பு கொண்டார். சினிமாவுக்கு சென்றால் பெரிய அளவில் புகழ் பெறலாம் என்று கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டார்கள். முதலில் அண்ணகிரி செல்வராஜ் சினிமாவில் சேர சென்னைக்கு வந்தார். அதன் பிறகு பாரதி ராஜா வந்தார். சினிமாவில் உடனே வாய்ப்பு அமையவில்லை. வாழ்க்கை நடத்துவதே பெரும் போராட்டமாக இருந்தது. இளையராஜா கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இயக்குனர் புட்டண்ணா கனகலிடம் பாரதி ராஜா உதவியாளராக சேர்த்து விடப்பட்டார். தனது படங்களில் பாரதி ராஜாவின் திறமையை அறிந்த KRG அவருக்கு படம் இயக்கும் வாய்ப்பை வழங்கினார். முத்துராமன் கதாநாயகன், ஜெயலலிதா கதாநாயகி. B. குமார் இசையமைப்பாளர் என்று முடிவாகி படத்திற்கு சொந்த வீடு என்ற பெயர் சூட்டப்பட்டது. படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்பே ஜெயலலிதா படத்திலிருந்து விலகிக் கொள்வதாக தெரிவித்ததால் அந்த படம் டிராப் ஆனது. பின் கமல், ரஜினி, சத்யஜித், ஸ்ரீதேவி, தாந்திமதி நடிப்பில் நிவாஸ் ஒளிப்பதிவில் நண்பர் இளையராஜா இசையமைப்பாளராக 16 வயதினிலே படத்தை இயக்கி இயக்குனராக முதல் அடி எடுத்து வைத்தார். பெரும் வெற்றி படமாக அமைந்து வசூலில் சாதனை படைத்தது. முதல் படத்திலேயே சிறந்த இயக்குனருக்கான தமிழக அரசின் விருது பெற்றார். 16 வயதினிலே சிகப்பு ரோஜாக்கள், கல்லுக்குள் ஈரம், திக் திக் திக், எண்ணெய் தோழன், கடல் பூக்கள், பொம்மலாட்டம், அன்னப்பொடி, மீண்டும் ஒரு மரியாதை, கிழக்கே போகும் ரயில் என சுமார் 44 படங்களை இயக்கியுள்ளார். சிகப்பு ரோஜாக்கள் படத்தை தெலுங்கு மொழியில் கொத்த ஜீவித்தலு என்கிற பெயரிலும், ஹிந்தி மொழியில் ரெட் ரோஸ் என்கிற பெயரிலும் இயக்கி பெயர் வாங்கி கொடுத்தது. 16 வயதினிலே சிகப்பு ரோஜாக்கள், கல்லுக்குள் ஈரம், திக் திக் திக், எண்ணெய் தோழன், கடல் பூக்கள், பொம்மலாட்டம், அன்னக்கொடி, மீண்டும் ஒரு மரியாதை ஆகிய தமிழ் படங்கள், கொத்த ஜீவித்தலு தெலுங்கு படம், சொல்பச்சவான், ரெட் ரோஸ் ஆகிய ஹிந்தி படங்கள் என 12 படங்களுக்கு கதை எழுதினார். K. பாக்யராஜ், மணிவண்ணன், கலைமணி, அண்ணகிரி செல்வராஜ், பஞ்சு அருணாச்சலம், வேதம் புதிது கண்ணன் ஆகியோரின் கதைகளிலும் படம் இயக்கியிருக்கிறார். கல்லுக்குள் ஈரம் படத்தில் நடிகராக அறிமுகமான பாரதி ராஜா அதன் பிறகு நிழல்கள், நான்கு கனவுகள், இதயம், தந்துவிட்டேன் எண்ணெய், காதல் வைரஸ், ஆயுத எழுத்து, ரெட்டை குறி, காணிய நாடு, நினைத்தது யாரு, குரங்கு பொம்மை, படை வீரன், வீரசாரி, கென்னடி கிளப், நம்ம வீட்டு பிள்ளை, மீண்டும் ஒரு மரியாதை, ஈஸ்வரன், ராக்கி, மாநாடு, திருச்சி பிரபலம் ஆகிய 20 படங்களில் நடித்திருக்கிறார். K. பாக்யராஜ், ராதிகா, மணிவண்ணன், நெப்போலியன், நிழல்கள் ரவி, அருணா, விஜயசாந்தி,
திரையுலகத்தில் அறிமுகமாகி தொடர்ந்து 15க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர். சென்ற ஆண்டு மார்ச் 25இல் மாரடைப்பால் காலமானார். இவரது காதல் மனைவி நடிகை நந்தனா சக்சஸ் உட்பட 15க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார். இவர்களுக்கு ஆர்த்திகா, மதிவதனி என 2 மகள்கள் உள்ளனர். இந்த துயரமான இழப்பு மற்றும் வயது முதிர்வு பாரதி ராஜாவுக்கு கடுமையான மன அழுத்தத்தை உருவாக்கியதாக கூறப்படுகிறது. வீட்டிலேயே நீண்ட நாள் சிகிச்சையில் இருந்த பாரதி ராஜா இன்று சிகிச்சை பலனளிக்காமல் இன்று நம்மை விட்டு பிரிந்து சென்றுள்ளார்.